எஸ் டெக்னாலஜி வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறது பிபிசி மோடத்தை எப்படி நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் இப்போ பண்ணுறது ஒரு புதிய மோடம் கான்ஃபிகரேஷன் பண்ணுறேன். புதிய மோடத்தை முதல்ல வைஃபையோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். வைஃபையோட டீட்டெயில்ஸ் மோடத்தோட பின்னால் கொடுத்துருப்பாங்க, அதை செக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. வைஃபை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணி 192.168.1.1 அப்படிங்கிற ஐபி அட்ரஸை சர்ச் பண்ணிக்கோங்க. இது மோடத்துடைய டிஃபால்ட் ஐபி அட்ரஸ். இது மோடத்துடைய பின்னால் இருக்கும். மோடத்துடைய ஃபேம்வேர் ஓப்பன் ஆகும். இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு மோடத்துடைய பின்னால் கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துக்குங்க. லாகின் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபேம்வேர் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டேட்டஸில் ஜிபானோட சீரியல் நம்பர், ஜிபானோட மேக் ஐடி எல்லாம் இருக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் ஏரியா ஓப்பன் ஆகும். ஏற்கனவே இருக்கிற கான்ஃபிகரேஷனை எடிட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மொத்தமாக டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். இது புதிய மோடம் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே இருக்கிற கான்ஃபிகரேஷனை நான் டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக கொடுக்குறேன். ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்கன்னா அதில் நீங்கள் எடிட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம், ஸ்ட்ரெயிட் அப்ளை கொடுத்துக்கலாம். கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வேன் கனெக்ஷன் நேம் வந்து இருக்கிறத கொடுத்துக்கோங்க. மோடு ரவுட்டர் மாற்றிக்கோங்க. கனெக்ஷன் மோடு IPv4 V6 கொடுத்துக்கோங்க. நம்ம PPPoEயில் கான்ஃபிகரேஷன் பண்ணுறோம், அதனால் ஏற்கனவே அதை கிளிக் பண்ணியிருக்கேன். நேட் இருக்கிறத கொடுத்துக்கோங்க. எனேபிள் VLAN அப்படிங்கிறத ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. VLAN ஐடி என்னமோ அந்த VLAN ஐடியை கொடுத்துக்கோங்க. VLAN ஐடி கண்டிப்பாக தேவை. VLAN ஐடி வந்து உங்களோட இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரோ அல்லது ஆப்ரேட்டரோ யாரையாவது கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. வேறு எந்த சேஞ்சஸும் கொடுக்க வேணாம். MTU 1492 இருந்தாலும் பரவாயில்ல, நான் 1480 கொடுத்துருக்கேன். இதில் வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குது. இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. மெயின் போர்ட்டில் வந்துட்டு GE/FE வயர்லெஸ் 3 கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம IPv4 V6 கொடுத்ததுனால இந்த ஸ்டேட்லெஸ் ஆட்டோ கான்ஃபிகரேஷன் காமிக்குது. இது ஆல்ரெடி இருக்கிறதுல அப்படி அப்ளை கொடுத்துக்கோங்க. கான்ஃபிகரேஷன் முடிஞ்சதும் நம்ம இதை செக் பண்ணுறதுக்காக ஸ்டேட்டஸ் ஆப்ஷனில் போய்ட்டு இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை எடுத்துக்கிறோம். இதில் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் ஸ்டேட்டஸ் அப் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு இப்போ நெட்டு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸ்டேட்டஸ் அப் ஆகிடுச்சு, அப்போ நமக்கு இப்போ நெட்டு கனெக்ட் ஆகுது. அதை செக் பண்ணுறதுக்காக நான் இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணி காமிக்கிறேன். நான் 40 MB/s ஸ்பீட் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால எவ்வளோ ஸ்பீட் காமிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கான்ஃபிகரேஷன் பண்ணி மோடத்தில் இன்டர்நெட் கனெக்ட் ஆகிறதை நம்ம செக் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம ஃபேம்வேரை லாக் அவுட் பண்ணிக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.